அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான என்எம்எம்எஸ் எக்ஸாமிற்கான ரிசல்ட் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படி டவுன்லோட் பண்றது? அந்த டவுன்லோட் பண்ண லிஸ்ட்ல ஒரு 6000 மாணவர்கள் இருப்பாங்க. அதுல நமது பள்ளி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கார்களா இல்லையா அப்படின்றது எப்படி நம்ம எளிமையான முறையில கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுடைய விவரங்களை பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி பார்க்கலாம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல tge.tn.gov.in அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். அதுல லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அபவுட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்துட்டீங்கன்னா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் என்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல என்எம்எம்எஸ் பிப்ரவரி 2025 செலக்டட் கேண்டிடேட் ஃபைனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஸோ என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல தமிழ்நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். பாத்தீங்கன்னா 373 பக்கங்கள் இருக்கு. ஸோ இது மொத்த மாணவர்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீரியல் நம்பர் வந்துருவோம். ஆறாயிரத்தி 695 அதாவது 373 பக்கங்கள் இருக்கு. ஸோ இதுல நமது பள்ளி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்களா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நீங்க திரும்ப லேப்டாப்ல புதுசு அடிஷனலா ஒரு டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பிடிஎஃப் டு எக்ஸல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க் வரும். அதுல smallpdf.com இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பிடிஎஃப் இருக்கிறத நம்ம எக்ஸலா கன்வெர்ட் பண்ணி எக்ஸல்ல நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க இப்ப டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுத்துருங்க. ஓபன் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா எக்ஸலா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸலா கன்வெர்ட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ கன்வெர்ட் கொடுத்துருங்க. திரும்ப இங்க கன்வெர்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்க டவுன்லோட் கொடுத்துருங்க. கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு எக்ஸலா டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ திரும்ப இந்த எக்ஸலை இப்போ ஓபன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃபா இருந்த ஃபைலை நம்ம எக்ஸலா கன்வெர்ட் பண்ணி இப்போ எக்ஸல் ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபைண்டுன்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஃபைண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்க அந்த மாணவர்களுடைய ரோல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஃபைண்ட் ஆல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த மாணவருக்கு நேராக போய் செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ திரும்ப இதை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. ஸோ இங்கே தான் இருக்கு. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஸோ தெரிஞ்சிடும். ஸோ 2841 விருதுநகர், அவருடைய ரோல் நம்பர், அவருடைய நேம், ஸோ அவரு எந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதினாரு, எவ்வளோ மார்க்கு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 6000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அதுல நமது பள்ளி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்களா அப்படின்றத எளிமையான முறையில் பிடிஎஃப் எக்ஸலா நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ஃபைண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா எளிமையான முறையில நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப இங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு டோன்ட் சேவ் கொடுத்து வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.